அப்பப்பா அடிக்கிற வெயிலுக்கு கரண்ட் போய் போய் வருதுங்க எங்க ஊர்ல. எங்க வீட்லயே யூபிஎஸ் எதுவுமே இல்லைங்க. அதனால என்ன ஆகுதுன்னா வெயிலே தாங்க முடியல. எங்க வீட்டுல வீடு வந்து மேலதான் நாங்க குடியிருக்கோம். ரூஃபும் வந்து கொஞ்சம் கீழால இருக்குங்களா. அதனால வெயிலா இருந்தாலும் பனியா இருந்தாலும் ரொம்ப அதிகமா எங்களுக்கு தெரியுங்க. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து நாங்க டிமார்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃபேன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா 360 டிகிரி வந்து நல்லா ரொட்டேட் ஆகும். எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணலாம். பாத்தீங்களா, நல்லா விளையாடுற மாதிரி ஜாலியாக இருக்கா. அதே போல் இது வந்து கிளிப் கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப் இந்த மாதிரி நம்ம டேபிள் மேலே, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டேபிள்னா இந்த மாதிரி கிளிப் பண்ணி வச்சுக்க முடியும். பின்னாடி நான் எப்படி டேபிளில் கிளிப் பண்ணுறதுன்னு போடுறேன். அதே போல் இங்கே வந்து யூஎஸ்பி போர்ட்டில் தான் சார்ஜ் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், யூஎஸ்பி போர்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே தான் சார்ஜ் பண்ண முடியும். பவர் பட்டன் இருக்குது, லைட்டுக்கு ஃபேனுக்கு இருக்குது. இதில் 3 ஸ்பீடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், லைட் போடுறோம் பாருங்கள், நடுவில் லைட் எரியுதுங்களா. இது பிரைட்டு, அடுத்தது கொஞ்சம் டிம்மு, அப்புறம் ரொம்ப டிம், அப்புறம் ஆஃப். அதே மாதிரி ஃபேனும் சிங்கிள் ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, ஃபுல் ஸ்பீடு, 3 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நல்லாவே காற்று வருதுங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லாவே காற்று வருதுங்க. நைட் டைம் தான் இப்போ நைட் எவ்வளோ மணி, ஒரு 8 மணி இருக்குதுங்க. 8 மணி ஆயிடுச்சு. இருந்தாலுமே எங்களால் வந்து ஃபேன் ஓடினாலுமே எங்களால் வந்து ஸ்வெட்டிங் எல்லாம் கண்ட்ரோல் ஆகலாம். ரொம்ப உப்புசமாக இருக்குது. அதனால் இந்த ஃபேன் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் போன வருஷமே. இது நல்லா எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒன்று வந்து 6 வயசு பாப்பா ஒன்று இருக்குது, 2 வயசு பாப்பா ஒன்று இருக்குது. 2 பேத்துக்குமே இந்த ஃபேனை வச்சு தான் நாங்கள் உப்பேற்றிட்டு இருக்கோம். கரண்ட் ஆஃப் ஆனால் நல்லாவே காற்று வருதுங்க. இது வந்து நாங்கள் டிமார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க. இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காக வாங்கினது. இதே மாதிரியே இன்னொரு ஃபேன் மாடலில் இருக்குது. குட்டி மாதிரிடுங்க. இது வந்து இப்போ வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் டிமார்ட் போயிருந்தேன். அப்போ இந்த ஃபேன் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் அழகாக இருக்குது. இதுலேயும் பின்னாடி வந்து யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள், ஃபேன் எல்இடின்னு முன்னாடி இருக்குது இல்லைங்களா. ஃபேன் பாருங்கள், இதுலேயும் 3 ஸ்பீடு இருக்குது. ஃபேன் நல்லா காற்று வரும். அதே போல் லைட்டில் 3 ஆப்ஷன் இருக்குது, டிம்மு, பிரைட்டு, அதை விட பிரைட் அப்படின்ட்டு இருக்கு. இதுவுமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இதுக்கு யூஎஸ்பி சார்ஜர் வந்து ஒயிட் கலரில் கேபிள் கொடுத்துருவாங்க. 6 ஹவர்ஸ் சார்ஜ் போடணும். சார்ஜ் போட்டோம்னா இங்கே இந்த இடத்துல ப்ளூ கலரில் வந்து லைட் இண்டிகேட் ஆகும். இந்த லைட்டை வந்து மறுபடியும் ரெட் கலர் ஆச்சுன்னா சார்ஜ் ஏறிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம அன்பிளக் பண்ணிவிட்டு நம்ம 4 ஹவர்ஸ் வரை நல்லாவே தாங்குது. பவர் கட் வந்து 1 ஹவருக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆஃப் பண்ணி வருதுங்கிறனால எங்களால் இதை வச்சு நல்லாவே மேனேஜ் பண்ண முடியுது. வேணுங்கிறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் ஒன்றும் ரொம்ப ரிச் கிடையாது, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால எங்களால் இதுக்கு மேலே அஃபோர்ட் பண்ணுற அளவு முடியல. ஸோ அதனால் நாங்கள் இதை வாங்கி தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். கேபிள் இருக்குங்க. இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேனை வந்து ஓட விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபேன் போட்டிருக்கேன். இப்படி கூட நம்ம திருப்பி வச்சுக்கலாம். இது நம்மளோட ஆப்ஷன் தான். இது பாருங்கள், எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகும். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும். வேறு எங்கள் பாப்பா சுற்றி விடுறா பாரு. விளையாட்டு ஒரு வருஷமாக எங்கள் வீட்டில் ஒரு பொருள் தாங்குது அப்படின்னா இந்த ஒரு ஃபேன் மட்டும்தாங்க. சீரியஸாக எங்கள் பாருங்கள், என் கையிலேருந்து இந்த பாப்பா பிடுங்கிட்டு, இந்த பாப்பா எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகும். அதே போல் இந்த ஃபேனுமே நம்ம டேபிளில் இப்படி உக்காந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போயிட்டா கூட இது நாம் வந்து இந்த ஏதோ ஒரு லைட் பர்பஸ்க்கு கரண்ட் போனால் அந்த லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு ஃபேனும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். நல்லா உட்காந்து ஓரளவுக்கு நல்லாவே காற்றுமே வருது. அதனால நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறவங்க டிமார்ட்லேயும் இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒன்றா ஃபோக்கஸ் பண்ண. இப்போ பாருங்கள், இந்த ஃபேனை வந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆணி அடிச்சிருக்கோம் எங்கள் பெட்டுக்கு மேலே. இந்த மாதிரி நான் வச்சு விட்டால் கூட நமக்கு வந்து இந்த ஃபேன் நல்லா ஓடும். இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.